திருப்பத்தூர்ல 2 இடத்துல சுத்தமான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சந்தைப்பேட்டையில, காளியம்மன் கோவில்ல, திருப்பத்தூர் நகர்ல 2 இடத்துல உங்களுக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்கான திட்டத்தை இங்கே செயல்படுத்தும். ஆனா திட்டம் போட்டு அந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய மிஷினை பழுதாக்கி அதை இங்க இருக்கக்கூடிய நகராட்சி கீழே கொண்டு வரணும். அவங்களும் பணி செய்யாம. அமைச்சர் பெரிய கருப்பன் தனது மனைவி பெயரில் இருக்கும் கிரிஸ் ஆக்வா என்ற நிறுவனத்தின் லாபத்திற்காக திருப்பத்தூரில் மத்திய அரசு 2 இடங்களில் வழங்கிய சுத்தமான குடிநீர் வாட்டர் ஏடிஎம்ஐ செயல்படுத்தாமல் தடுத்தவர் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இவருடைய சாதனை பட்டியல் படிச்சீங்கன்னா பெரிய பட்டியல். ஒரு எம்எல்ஏ, மத்திய அரசு உங்களுக்கு தெரியும், நம்முடைய மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் எந்த சட்டமன்ற தொகுதிக்கும் இல்லாத பெருமை. திருப்பத்தூர்ல 2 இடத்துல சுத்தமான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சந்தைப்பேட்டையில, காளியம்மன் கோவில்ல, திருப்பத்தூர் நகர்ல 2 இடத்துல உங்களுக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்கான திட்டத்தை இங்கே செயல்படுத்தும். ஆனா திட்டம் போட்டு அந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய மிஷினை பழுதாக்கி அதை இங்க இருக்கக்கூடிய நகராட்சி கீழே கொண்டு வரணும். அவங்களும் பணி செய்யாம இத்தனை ஆண்டு காலமா வச்சிருக்கிறாங்க. மக்கள் 5 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 20 லிட்டர் தண்ணி கிடைக்கும், 25 லிட்டர் தண்ணி கிடைக்கும். நானும் யோசிச்சு பார்த்தேன், ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய மனிதர் மத்திய அரசு செலவு பண்ணி 2 இடத்துல திருப்பத்தூர் நகரில் குடிநீருக்காக நான் மையம் அமைத்தும் கூட ஏன் செயல்படுத்தாம இருக்கிறாங்கன்னா அப்பதான் தெரிஞ்சது, அண்ணன் பெரிய கருப்பன் அவருடைய மனைவி பேரில் இருக்கக்கூடிய கிரிஸ் ஆக்வா அப்படிங்கிற மினரல் வாட்டர் கம்பெனி. அவரால் தன்னுடைய நிறுவனம், தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நிறுவனம், தன்னுடைய மனைவியின் பேர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அவங்க தயாரிக்கக்கூடிய மினரல் வாட்டரை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு உங்களுக்கு குறைந்த விலையில மத்திய அரசுடைய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் அமைத்திருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஏடிஎம் என்று சொல்வதை கூட நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு மோசமான மனிதர் தான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அருமை சொந்தங்கள், செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.